இன்றைய நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களிடத்தில் நிறைய இடத்துல தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குறையே இருக்கக்கூடாது, நல்ல பெஸ்ட்டாக இருக்கணும், நம்மளை மாதிரியே எந்த விதமான ஒரு சிக்கலான வாழ்க்கை வாழாமல் நம்மளை மாதிரி நல்ல வாழ்க்கை வாழணும், பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கோ அது மாதிரி பூலோகத்தில் அவங்க வாழணும், பரலோகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை மாதிரி அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டு நிறைய பேசி வச்சுருக்கார். எங்கே? உங்கள் கையில் இருக்கிற பைபிளில். பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் பல வகையான தரப்பட்ட மனிதர்களை கையில் எடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மூலம் பல விஷயங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு பைபிளில். அப்படி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் பிள்ளைங்க என்னமோ கொஞ்சம் தான் எடுக்கிற மாதிரி சிலர் எடுக்கிறதும் கிடையாது. அது என்னமோ அந்நிய காரியம் மாதிரி நினச்சாங்கன்னு ஆண்டவரே ஃபீல் பண்ணுறார். நான் எவ்வளவோ சொன்னேன், எவ்வளோ எழுதி கொடுத்தேன், அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு அந்நிய காரியமாக யாருக்கோ இது சொல்கிறார், எவருக்கோ சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் இதை சொன்னேன். என்னை விசுவாசிக்கும் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனோ அதைத்தான் அவர்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறேன். அதை அவர்கள் ஆசைப்பட்டால் தானாக நடக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வசனம் தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நடுவில் என்ன நடந்தது? எகிப்தில் வேலை செஞ்சார், பயங்கரமான எஃபெக்ட், பயங்கரமான ஒரு பிளஸ்ஸிங், பயங்கரமான ஒரு கிரிய, பயங்கரமான காரியங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பல நூற்றுக்கணக்கான சில ஒரு 1000 வருஷம் கழித்து திரும்பவும் இதே மாதிரி சொல்கிறார். நடுவில் அப்புறம் என்ன தான் நடந்தது? ஏன் ஆண்டவர் இப்போ நேற்று உனக்கு அதிசயம் பண்ணனே அதே போல் இன்றைக்கி உனக்கு நான் அதிசயம் பண்ண போகிறேன்னு சொல்லலை. எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் செய்த அதிசயத்தை போல உனக்கு செய்வேன்னு இத்தனை நூற்றாண்டு கழித்து அவர் ஏன் சொல்கிறார்? இப்போ நடுவுலலாம் அதிசயங்களெல்லாம் அந்த ஜனங்களுக்கு செய்யலையா? அந்த ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளலையா? அனுபவிக்கலையா? இவ்வளோ வருஷ காலமாக இப்படி ஒரு அற்புதத்தை அவங்க பார்க்கலையா? பார்க்கல. அதனால தான் ஆண்டவர் அதை மென்ஷன் பண்ணி இங்கே சொல்கிறார். இந்த பர்பா அன்னைக்கு நான் செய்தேனே, எகிப்திலேருந்து புறப்படும் போது செங்கடல், அதுக்கப்புறம் எங்கே பிளந்தார்? அதுக்கப்புறம் எங்கேயாவது செங்கடல் ஆண்டவர் பிளந்தாரா? இல்லையே. பார்வோனுடைய ரதங்களை அழித்து போட்டார், அது மாதிரி வேற எங்கேயாவது அழித்தாரா? இல்லையே. மன்னா வனாந்தரத்தில் அப்படியே சர்றன்னு மேலே இருந்து வானத்திலேருந்து இறங்கி காலையில் பார்த்தா அப்படியே கொத்துமல்லி மாதிரி அப்படியே பனி கலரில் செம்ம பியூட்டிஃபுல் டேஸ்ட்டில் இறங்குச்சு. அதுக்கப்புறம் இறங்குச்சா? இல்லை. காடைகள் 1 முழம் 1.5 முழம் 2 முழம் உயரத்துக்கு கடந்துத, 5 அடி 6 அடி உயரத்துக்கு காடைகள். சாப்பிடு மகனே மகளே, அப்படி சாப்பிடுன்னு கொடுத்தாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இதை மாதிரி வேற எங்கேயாவது செஞ்சாரா? செய்யலையே. ஏன் செய்யலை? பாவம், அவர் டயர்டாக இருப்பார். கடலை 2 பிளந்தார் இல்லையா? பாவம், அவர் ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு ஏரியா 2 குறுக்கால போய் க்ளீன் பண்ணி வெட்டின ஏரியை க்ளீன் பண்ணாலே நம்ம 10 நாள் எழும்ப மாட்டோம் கிடப்பார். அவர் அவ்வளோ பெரிய கடலை பிளந்திருக்காருல, 1000 வருஷம் அவர் ரொம்ப பாவம் டயர்டாக இருந்திருப்பார். அதனால தான் அவர் செய்யாமல் இருந்திருப்பாரோ?
இஸ்ரவேலின் பரிசுத்தர் இளைப்படுவதும் இல்லை, களைப்படைவதும் இல்லை. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறவர் சோர்ந்து போகிறாரோ? அவருக்கு டயர்டுன்னு இருக்கா? கிடையாது. தூங்குவாரா? தூங்க மாட்டார். அப்படி தானே சொல்கிறாரு. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் நைட்டு 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தூங்குவார், மீதி நேரம் முழித்திருப்பார். இல்லையே, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. 24 மணி நேரம் தூங்கவே மாட்டார். அவர் தூங்கினதும் இல்லை, தூங்கி கொண்டிருப்பதும் இல்லை, தூங்க போவதும் இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நல்ல தேவன் அவர்! அப்படிப்பட்ட தேவன் இவ்வளோ நாள ஏன் செய்யலை? என்னையா தப்பு நடந்தது? எங்க மிஸ்டேக் நடக்குது? அன்னைக்கு செய்த தேவன் இன்னைக்கு செய்யாம இருக்கார, காரணம் என்ன? அல்லேலூயா. அது அப்படியே யோசிச்சு பார்த்தா சில விஷயங்களை ஆண்டவர் அது இடையில் நிறைய நடந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றது பார்த்தீங்கன்னா, ஆமோஸ் 9:12 சொல்லும்போது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்தது, அதனால நான் நிறைய செய்தேன். ஆபிரகாம் பயபக்தியா வாழ்ந்த, அதனாலேயே நான் அவனை நட்சத்திரங்களை விட எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வதித்தேன். யாக்கோபு ரொம்ப பயபக்தியா இருந்தான், அதனால பூமியின் தூளை போல அவனுடைய ஆசீர்வாதத்தை மாற்றினேன். ஆனால் நடுவில் கொஞ்சம் அப்படியே கீழே விழுந்துட்டான். திரும்பவும் மோசே காலத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இது பண்ண, திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு நியாயாதிபதிகள் நாளில் மறுபடியும் கீழே விழுந்துருச்சு. திரும்பவும் தாவீது காலத்தில் ஒரு அழகான கூடாரத்தை அமைப்பை உண்டாக்குனேன். திரும்பவும் தாவீதின் காலத்தில் விழுந்து போச்சு. நான் ஒரு அற்புதம் செய்வேன், அப்போது இவங்க விசுவாசம் அதிகரிக்கும், பக்தி அதிகரிக்கும், நான் கிரியை செய்வேன், இவங்களுடைய நம்பிக்கை பெருகும், இவங்க ஜெபிப்பாங்க, வேதம் வாசிப்பாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு டமால்னு விழுந்துருவாங்க. திரும்ப நான் ஓடியாந்து மறுபடியும் அவங்களுக்கு ஒரு மிராக்கிள் பண்ணுவேன், அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வேன். திரும்ப கொஞ்ச நாள் ஒழுங்காக ஓட வண்டி திரும்ப மறுபடியும் கீழே விழுந்துருவாங்க. திரும்ப பாவத்துக்குள்ளே போயிடுவான், திரும்ப முறுமுறுப்பான், திரும்ப தவறான காரியத்தை செய்ய ஆரம்பிப்பான், மறுபடியும் எல்லாமே நாசமாக போவோம். அப்போ நான் மறுபடியும் ஓடி வந்து அவங்கள தூக்கி எடுத்து நிறுத்தி செய்வேன் அவங்களுக்கு நல்லதெல்லாம். அப்போ அவருடைய விசுவாசம் அதிகரித்து கொஞ்ச நாள் மறுபடியும் ஓடுவான். அல்லேலூயா. இதுதான் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் நிலைமை. ரொம்ப நாளாக பெரிய பெரிய அற்புதம்லாம் செய்யணும்னு அவருக்கு ஆசை. பயங்கரமான மிராக்கெல்லாம் என் பிள்ளைகளுக்கு செய்யணும், இவ்வளோ பெரிய விஷயத்தை எவரும் செய்ய முடியாததை நான் செய்யணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அதுங்க எதுவும் தகுதியாக இல்லை, குவாலிஃபிகேஷனோட இல்லை. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அவங்க வாழ இன்னும் வரலை. ஆனால் ஆண்டவருக்கு திரும்பவும் கையில் சொல்கிறாரு, எப்பா நான் விழுந்து போய் கிடக்கிற அற்புதத்தை பெற முடியாமல், அதிசயங்களை காண முடியாமல் ஒரு குரூப் ஒரு மாதிரி பரிதாபமாக போய்கிட்டு இருக்க, அதுகளை அப்படியே விட்டுட்டு நாசமாக போட்டும், கீழே விழுந்த கூடாரம் அழுகி கிஞ்சி இத்து நஞ்சி போய் நாசமாக போட்டும் அப்படின்னு விடாமல் அவங்களுடைய லைஃப்பை தூக்கி எடுத்து, சொல்லுங்க திரும்ப எடுப்பித்து, சொல்லுங்க திரும்ப எடுப்பித்து. முதல்ல நான் எடுத்தேன், நல்லா ஆக்கி வச்சேன், அதுக்கப்புறம் சீரழிஞ்சு போச்சு, விழுந்து போச்சு, நாசமாக போச்சு. இப்போ எல்லாம் அப்படியே குப்பையும் கூலமா ஒரு மாதிரி கிடக்குது. அதனால நான் விட்டுறாம திரும்ப எடுப்பித்து, சொல்லுங்க அதன் திறப்புகளை அடைத்து, கண்டதெல்லாம் உள்ள கண்டதெல்லாம் அதை நாசம் பண்ணிட்டு கிடக்குது. அதனால் அதை க்ளோஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் டேமேஜஸான இதெல்லாம் உள்ளே வருதோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன். ஆமென் சொல்லுவோமா? அதில் பழுதாய் போனதை
சீர்படுத்தி, இப்போ இங்கே சொல்கிறார் பாருங்க, பூர்வ நாட்களில், ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது, டேஸ் ஆஃப் ஓல்ட், அண்ட் ஐ வில் பில்ட் இட் ஆஸ் இன் த டேஸ் ஆஃப் ஓல்டு. பழைய காலத்தில் அது ரொம்ப கிராண்டாக, ரொம்ப பிரில்லியண்டாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ஆசம், வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அது இருந்ததே, அதை போல திரும்பவும் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். ஹல்லேலூயா. கைகளை நல்லா தட்டி திரும்ப நான் கையில் எடுத்து அதை செய்வேன். சங்கீதக்காரர் 52ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் இதை செய்ய போறீருங்கிறதுனால நான் உமக்காக உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்திற்காக காத்திருக்கிறேன். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்களேன். நீர் இதை செய்தீர் என்று உம்மை என்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே நான் இதை செய்ய போகிறேன். அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், விசுவாசத்தோடு சொல்கிறான், நீங்கள் இதை செய்ய போகிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீரே இதை செய்தீர் என்று, நீரே இதை செய்தீர் என்று. அதை தாண்டி போகும்போது ரொம்ப பாழாக கடந்தது, பட் இவ்வளோ பியூட்டிஃபுல் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிப்பாரா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவாரா. என் வாழ்க்கை அப்படி தாங்க இருக்கு. இங்கே வேத வசனத்தில் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 37:14 இதே மாதிரி ஒரு இதோட ஒஸ்டான ஒரு நிலைமை. இதாவது கூடார கீழே விழுந்து தான் கிடக்குது. ஆனால் அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் 37 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கடந்தது, அது மிகவும் ட்ரை. ஆங்கிலத்தில் they were very dry, ரொம்ப உலர்ந்து போச்சு, காஞ்சி போச்சு, மாவு மாதிரி ஆகி போச்சு. அதில் ஈரப்பசையே கிடையாது. அந்த எலும்பில் அப்படி எடுத்து தட்டுனா அப்படியே மாவு மாதிரி கொட்டும். ஆனால் கிடக்கிற எலும்பு எல்லா மனிதர்களின் எலும்புகள், ஆண் பெண், யுத்த வீரர், சிறுவர், பெரியவர் எல்லாரும் இப்போ ட்ரையாக கிடக்கிறாங்க. எல்லாம் எலும்பெல்லாம் உலர்ந்து போச்சு. இனி இந்த உலர்ந்து போன, இந்த காஞ்சி போன, ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த எலும்புகளை பற்றி எசேக்கியேல் நீ என்ன நினைக்கிற? ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க. அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது 3ஆம் வசனத்தில் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, and he said unto me, son of man, can these bones live? இந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள திரும்ப உயிர் வருமா? இப்போ ஆண்டவர் இதே மாதிரி ஒரு கேள்வியை ஒரு ஊழியக்காரங்கிட்ட கேட்குறாரு. டேய் எசேக்கியேல், பாரு ஃபுல்லாக ட்ரை ஆகி போச்சு, எல்லாமே உலர்ந்து போச்சு, இனி என்ன நடக்க இருக்குது? இனி என்ன ஆக போகுது? இனி ஒன்றும் ஆக போகிறதில்லை, இனி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த இடத்துல இருக்கிற இந்த எலும்புகள் இப்போ ஒன்றுமே இனி நோ யூஸ், ஆல் இஸ் ட்ரை, வெரி ட்ரை. இந்த கண்டிஷனில் இது உயிரடையுமா அப்படின்னு கேட்ட உடனே எசேக்கியேல் ஊஹுன்னு சொல்லலை, ஆமான்னு சொல்லலை. ஏன்? ஊஹுன்னு சொன்னால் கேட்குறவர் யாரு? எலும்பே இல்லாமல் இருந்தப்பவே மனுஷனை உண்டாக்குனவர். அல்லேலூயா. ஒரு குட்டி எலும்பு எடுத்து ஒரு மனுஷியா உண்டாக்குனவர், கேட்கிறவர் அவர். வரும் அப்படின்னு சொன்னா மனித அறிவு பிரகாரம் அவனுடைய சொந்த அனுபவத்தின்பட நடக்காது. நடக்காதுன்னு சொல்ல முடியல, ஏன்னா கேட்கிறவர் அவ்வளோ பெரியவர். நடக்கும்னு சொல்ல முடியல, ஏன்னா மனித அறிவு நடக்கும்னு சொல்லி கொடுக்கல இது வரைக்கும். கடைசி பகுதியில் கர்த்தருடைய உலர்ந்த எலும்புகளே, again he said unto me, prophesy upon these bones and say unto him, oh a dry bones. அவர் எவ்வளோ அழகாக ஸ்டைலாக சொல்கிறார் பாருங்களா. hear the word of the Lord. எல்லாமே உலர்ந்து போச்சு பாஸ்டர், எல்லாமே ட்ரை ஆகி போச்சு பாஸ்டர்,
இனி வாழ்க்கையில் நம்பிக்கையே கிடையாது பாஸ்டர் அப்படின்னு சொல்ற எலும்பே, ஹியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை நீ கேளு. அடுத்த வசனமே சொல்லுது, என்ன சொல்லுது? அதில் கடைசி வரியை மட்டும் பாருங்க. அன் ஏ ஷால் லைவ், அப்பொழுது உயிரடைவீர்கள், அப்பொழுது உயிரடைவீர்கள். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சொல்லுங்க, கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டாலே நீ போதும்பா, நீ படுத்த மாதிரியே கடை, நீ உலர்ந்து போயே கடை. உன் தலை அங்கே இருக்கும், உன் கை இங்கே இருக்கும், கால் அங்கே இருக்குது. அப்படி தான் பைபிளில் இருக்குது. எது எது எங்கெங்கேயோ கடந்தது கடை. ஆனால் ஒன்று மட்டும் இருக்கட்டும், நீ கேளு. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நீ கேளு. ஒரு நாள் வரும். எந்த நாள் அது? எப்போ கேட்டானோ, சத்தமாக சொல்லுங்க, எப்போ கேட்டானோ, எப்போ கேட்டாலோ. ஆம்பளை பொம்பளை குழந்தை பெரியவங்க எல்லாருடைய எலும்புங்க கிடக்குதுல. எப்போ கேட்டானோ, எப்போ கேட்டாலோ அப்பவே உயிரடையும் பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு இன்னொரு நாள் இல்லை, கேட்ட அப்பவே உள்ள ஜீவன் பிரவேசித்தது. அல்லேலூயா. ஆவி உள்ள பிரவேசித்த உடனே அந்த வசனம் எப்படி இருக்குது பாருங்களேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. 7, 8 இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். வாட் இஸ் மை ஒர்க்? அவங்கள உயிரடைய செய்ய என்னால் முடியாது. பட் மை ஒர்க், பாஸ்டருடைய வேலை என்னன்னா, நான் சொல்றதை நீ சொல்லு, அவங்க கேட்கட்டும், அப்புறம் உயிரடைவாங்க, அப்புறம் அவர்கள் பலன் அடைவார்கள். அந்த கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கிருபை அவங்களுக்குள்ள பிரவேசிக்கும். கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வல்லமை அவர்களுக்குள்ள பிரவேசிக்கும். கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஒரு கிருபையின் வல்லமை அவர்களுக்குள்ள பிரவேசிக்கும். கேட்டுக்கொண்டு இருக்குமே ஒரு ஆவியின் அனுக்கிரகம் அவர்களுக்குள்ள பிரவேசிக்கும். பிரவேசிக்கும் போது அல்லேலூயா, அவர்கள் அங்கே என்ன நடந்து பாருங்க. நான் சொல்லும் போது, நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இரைச்சல் உண்டாயிருச்சு. இதோ அசைவு உண்டாகி. ஹல்லேலூயா சொல்லுங்க. வாய்ஸ் வந்தா நாய்ஸ் வரும். நாய்ஸ்னா என்ன? நாய்ஸ் இரைச்சல். சொல்லுங்க, நாய்ஸ்னா என்னது? இரைச்சல். வாய்ஸ்னா என்னது? சத்தம் வந்தா, பாஸ்டர் போடுறது ஒரு சத்தம், ஆண்டவர் அனுப்புறது நாய்ஸ், இரைச்சல். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஒரு சத்தத்தை கொடுப்பாரு, ஆண்டவர் பெரிய சத்தத்தை அனுப்புவார். இது வாய்ஸ், அது நாய்ஸ். அல்லேலூயா. அது என்ன அழகா சொல்லியிருக்கு பாருங்க. உடனே என்ன பண்ணுச்சா? and behold a shaking, அசைவு உண்டாயிற்று. சொல்லுங்க, அசைவு உண்டாச்சு. ஏதோ ஒன்று நடக்குதே, ஏதோ ஒன்று ஆகுதே, ஏதோ என் வாழ்க்கையில் என்னமோ ஒன்று மாறுதே, அதுதான் அசைவு. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட கணவனை மனைவின் சேர்த்து ஓட வைக்க முடியலையா? இங்கே ரெண்டும் ஒரே எலும்பு தான். குடும்பத்துக்குள்ளே ரெண்டும் ரெண்டு கோணத்தில் இருக்குது பாஸ்டர். இது வடக்க போனால் அது தெற்க போகுது, இது கிழக்க போனால் அது மேற்க போகுது, இது மேலே போனால் அது கீழே போகுது, இது கீழே போனால் அது மேலே போகுது. இந்த ரெண்டு எலும்புமே ஒழுங்காக வைக்க முடியல. இதில் மற்றது எல்லாத்தையும் எங்கே பாஸ்டர்? ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாய்ஸ் அப்படி வந்த உடனே, வாய்ஸ் ரைஸ் ஆன உடனே நாய்ஸ் கம்மிங். அல்லேலூயா. நாய்ஸ் வந்த உடனே ஷேக்கிங் கம்மிங். அல்லேலூயா. ஆமென்.
எல்லாம் இங்கே எல்லாம் நடக்க ஆரம்பித்த உடனே மொத்தமும் எலும்பி நின்று சேனையாக மாறி நிற்கிது. ஏன்டா கொஞ்சம் முன்னாடி உழந்து போய் கிடந்த எலும்பாடாது? ஆமாம், உழந்து போய் கிடக்குதே. இனி வாழ்க்கையில் இது நல்லா ஆகுமா? ஆசீர்வாதமாக மாறுமா? இனி என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குமா? என் வாழ்க்கையினுடைய ஓட்டெல்லாம் முடிஞ்சிற மாதிரி தெரியுதே. வாய்ஸ் comes from heaven. Noise comes from our Lord. Hallelujah. சத்தம் பரலோகத்திலிருந்து வந்தது, இறைச்சல் தேவனிடத்திலிருந்து வந்தது, அற்புதம் நிகழ ஆரம்பித்து விட்டது. சேனையா எழும்பி நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் வந்துருச்சு. அந்த 14ஆம் வசனத்தில் மறுபடியும் செகண்ட் டைம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னார் பாருங்க. அப்போ உயிரடைந்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதை செய்கிறேன்னு வாக்கு பண்ணுறார். இதை நான் உனக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன்னுடைய ஊழியத்துக்குள்ள, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் அந்த பவுண்ட்ரிக்குள்ள, உன்னுடைய பிளஸ்ஸிங் எல்லைகளுக்குள்ள நான் அதை செய்கிறேன். வேறு மாதிரி மாறும். இது வரைக்கும் ட்ரை, இது வரைக்கும் எம்டி, இது வரைக்கும் நோ நத்திங். ஆனால் இப்போ ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, ஆல் இஸ் ஃபில். ஹல்லேலூயா. ஆல் வாஸ் எம்டி பட் நவ் ஆல் இஸ் ஃபில்டு. தட் இஸ் காட்ஸ் வேர்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உழந்து போய் கிடக்கிற, வெறுமையாக கிடக்கிற ஒன்றை என் வார்த்தையை நீ கேட்கும்போது, என் வார்த்தையை நீ கவனிக்கும் பொழுது, அசட்டை பண்ணாமல், நிர்விசாரமாக இருக்காமல், பொறுப்போட பாரத்தோட அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணும் பொழுது உனக்குள்ள அசைவு உண்டாகும். எல்லாம் ஒன்றா சேர ஆரம்பிக்கும். சதை உண்டாகும், நரம்பு உண்டாகும், எல்லாம் என்னென்ன வேணுமோ அவ்வளோ வந்து உயிரடைந்து சேனையாக எழும்பி நிற்கிற நேரம் வந்திருக்கிறது. அல்லேலூயா.